Hi, Challenges Sports and Studies viewers. இன்னைக்கு வந்து மேக்ஸில் எக்ஸ் வேரியபிள் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட்டை வச்சு நம்ம எக்ஸை மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது எக்ஸ் வேரியபிளில் இருக்க எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும். அதாவது ஈக்குவல்ட்டுன்றதான் வருது. ஈக்குவல்ட்டுக்கும் இந்த பக்கம் எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும், இது கான்ஸ்டன்ட் எல்லாம் தனியாக போயிடணும். அப்போ தான் எக்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ நார்மலாக என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்குது, இல்லை எக்ஸ் வேரியபிள் இருக்குது, எது வேணா இருக்கட்டும். அதே மாதிரி ஈக்குவல்ட்டு இந்த பக்கம் ஒரு நம்பர் இருக்குது, எக்ஸ் வேரியபிள் இருக்குது, எது வேணா இருக்கட்டும். இங்கே ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது முன்னாடியே இருக்குது அப்படின்னாலோ, இல்லை ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது அங்கேயே தான் இருக்க போகுது அப்படின்னா எதுவுமே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த பக்கம் போகுது, இல்லை ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது முன்னாடி வருது அப்படின்னா சைன் வந்து ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ்னும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்னும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ அதே மாதிரி மல்டிபிள் இருந்தால் டிவிஷன் தான் மல்டிபிள்னும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அது போக உங்களுக்கு இப்போ புதுசாக கேட்கும்போது புரிய மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மாடலில் இது வந்து எக்ஸ் வேரியபிளில் பார்ட் 1 அதே மாதிரி 2, 3 கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்க, எக்ஸ் கண்டுபிடிக்கணும், எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும். இப்போ எக்ஸ் மட்டும் ஈக்குவல் தனியாக எழுதிட்டோம், கரெக்டுங்களா? எழுதியாச்சு. இப்போ -3 ஈக்குவலுக்கு முன்னாடி இருக்கிறது அந்த பக்கம் போகுது அப்படின்னா இந்த 0 அப்படியே இருக்கு, -3 இந்த பக்கம் போகுது அப்படின்னா +3 ஆயிரும். அப்போ x = 0 + 3 3 அவ்வளோதான் ஆன்சர். புரியுங்களா? ஸோ அதே மாதிரி இது பாருங்க, x எக்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிட்டோம், அது பக்கத்தில் இருக்கிற +3 ஈக்குவல் அந்த பக்கம் போகுது அப்படின்னா சைன் சேஞ்ச் பண்ணோம், ப்ளஸ்ல இருக்கு மைனஸ் ஆயிரும். அப்படி சாரி, இங்கே 0 இருக்கு, 0 - 3, அப்போ x = -3 அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து இங்கே பாருங்க, இப்போ அதே மாதிரி எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும். அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, -3 இந்த பக்கம் போகுது. ஏன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கும், எக்ஸ் கூட இருக்கிறதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஸோ -3ன்ற அந்த பக்கம் போய் +3 ஆயிரும், மீதெல்லாம் அப்படியே எழுதிக்கணும். இப்போ நீங்கள் இதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற 6 அப்படியே தான் இருக்குது. அப்போ அதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க எக்ஸ் அப்படியே தான் இருக்குது, அது மாறல. அப்போ அதுவும் சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி இருக்க -3 தான் அந்த பக்கம் போகுது, ஏன்னா எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்றனால. அப்போ இதோட சைன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, +3. அப்போ x = 9. அதே மாதிரி இது பாருங்க, x = 6 அப்படியே இருக்கு, +3ன்ற அந்த பக்கம் போனால் -3. ஸோ 6ல் 3 போச்சுன்னா 3 அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, ஸோ இது சிம்பிள். ஓகேங்களா? இது வந்து நான் சொன்ன மாதிரி ஒன்லி வேரியபிள் மட்டும் வச்சிருக்குமா. ஸோ இப்போ இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுங்க. இதை நீங்க ரெண்டு மெத்தடா எப்படி வேணா பண்ணலாம். ஒண்ணு, இதை அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டுங்க, இது அப்படியே எடுத்து அந்த பக்கம் போட்டுங்க. ஸோ நான் முதல் கொடுத்த கொஸ்டின் மாதிரியே வந்துருச்சு, கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவீங்க, இப்படி இது அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு இது அப்படியே ஃப்ரண்ட்ல போட்டு எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணக்கூடாது, சைன் சேஞ்சில் எதுவும் பண்ணாமல் ஈக்குவலுக்கு அப்புறம் இருக்கிறத எடுத்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டுங்க, இங்கே இருக்கிறத எடுத்து அப்படியே அந்த பக்கம் போட்டுங்க. நீங்கள் எப்பயும் போல கண்டுபிடிக்கலாம். x = 3 அப்படியே எழுதிட்டீங்க, கூட இருக்கிற 9 மட்டும் அந்த பக்கம் போகுது, -9ன்றது +9 ஆயிரும். அப்போ x = 12. என்ன 12? +12. எந்த சைனுமே எல்லாம் ப்ளஸ் சைன் எடுத்தோம், முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இது வந்துட்டு x அங்கே இருக்கும், 3 -9 இந்த பக்கம் போச்சுன்னா +9 = x. ஓகே, இப்போ என்னாச்சு, 12 = x. ஸோ ரெண்டு ஒன்று தான். ஓகே, x = 12 12 = x ரெண்டு ஒன்று தான். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் போடலாம், ரெண்டில் எந்த மெத்தடானா போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அதெல்லாம் வந்து எப்படி உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். எக்ஸ் கூட தான் எது மல்டிப்ளிகேஷன் எது டிவிஷன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் எம்ஆர்பியோட கம்மி விலையில் எல்லா பொருளும் கிடைக்கும். இது போல் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் எங்களோட சேனலை